ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1/2 கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இதேமாரி சூப்பராக ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. கஸ்டமர் கட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஒரு செல்ஃப் லேர்னர் தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுறோமா அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கேக் பண்ண ஆரம்பித்தப்ப ரொம்ப மோசமாக வந்துருந்துருக்கு கேக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இல்லைனா எக்கு ஸ்மெல்லோடு இருக்கும். இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணி 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 அந்த கேக்கில் எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ அவ்வளோ சொதப்பி ஒரு நல்ல ஸ்பாஞ்சை ஒரு 10 கேக்குக்கு மேலே தான் நான் வந்து கற்றுக்கிட்டேனே. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சே ஒரே பண்ணிகிட்டே இருப்பேன். நமக்கு வந்து அந்த பேசிக் கேக் ஸ்பாஞ்ச் தானே, அதை நம்ம ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப எல்லோரும் நல்லாயிருக்கு கேக் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தனியாக போய் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு வந்து எந்த வாய்ப்புமே எனக்கு கிடைக்கல. அதுக்கு நான் மெனக்கெடவும் இல்லை. சரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஸ்பாஞ்ச் தான் நல்லா வந்துருச்சே. பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து விப்பிங் க்ரீம் தேவைப்படுது. அப்போ விப்பிங் க்ரீம் எனக்கு பக்கத்தில் எந்த கடையிலையுமே கிடைக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து திருவனந்தபுரத்தில் அவங்க சின்னம்மா வந்து கேக் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட நான் விப்பிங் க்ரீம் வாங்கி நான் வந்து ஒரு கேக்கை வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்மளால் வந்து கண்டிப்பாக முடியும், இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், நம்ம வந்து நல்ல ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லாவே பிளாக் ஃபாரஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரௌனியுமே வந்து ரெடி பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ப்ரௌனியே இல்லை. அடுத்து 2, 3வது ரெசிபிலலாம் சூப்பர் ப்ரௌனி வந்துருச்சு.